ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அன்பு அன்பு என்பது நம்ம வீட்டில் உள்ளவங்க மேலே நமக்கு அன்பு காட்டுவது, பாசமாக இருப்பதெல்லாம் இயற்கை தான். ஏன்னா அவங்க நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க, நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம பிள்ளைங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு உறவு முறையில் நம்ம அன்பு காட்டுவோம். அது இயற்கை தான். அது இயற்கையாக வர்றது. ஆனால் நம்ம வெளியில் போயிட்டோம்னா, இப்போ பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், ஒரு ஒரு கடைக்கே போகிறோம். அந்த இடத்துல ஒரு தெரியாத மனுஷங்க, தெரியாத ஒரு நபரை தான் சந்திப்போம். அந்த பஸ்ஸில் போனாலும் சரி, கடைக்கு போனாலும் சரி, எங்கேயுமே ஒரு தெரியாத நபரை தான் நம்ம சந்திப்போம். அப்படி சந்திக்கும்போது, ஏதோ ஒரு வகையில் இப்போ ஒரு கடையில் இருக்கும்போது, நம்ம எடுக்கிற பொருளை அவங்களும் எடுப்பாங்க. அந்த இடத்துல "ஏய் இதை நான் எடுத்து வச்சுருக்கேன்" அப்படின்னு வெடுக்குன்னு பேசுவாங்க. நான் எடுத்து வச்சுருக்கேன் வேணும்டா நீங்கள் வேறு எதுவும் ஒன்று இருந்தால் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பான முறையில் அவங்கள்ட்ட பதில் சொல்லும்போது, அவங்களுக்கு அது தேவையாக இருந்தால் கூட நம்மகிட்ட விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுமாதிரி ஒரு பஸ்ஸில் போகல ஒரு சீட்டு ஒரு வயசானவங்க நிற்பாங்க, நம்மளும் நிற்போம். ஒரு சீட் காலி ஆகுது. அந்த இடத்துல அந்த அம்மா உட்கார போகையில, அந்த வயசான ஆணோ பெண்ணோ அவங்க உட்கார போகையில, "ஏய் நான் பக்கத்தில் நிற்கிறேன். நான் தான் உட்காருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குங்காம, சரி அவங்க உட்காரட்டும். நம்ம அந்த இடத்துல நம்ம அப்பா, அம்மா இருந்தால், நம்ம உறவினர் யாரும் இருந்தால் உட்கார சொல்ல மாட்டோமா? அந்த மாதிரி ஒரு பெருந்தன்மையோடு நடந்துக்கணும். நமக்குமே கால் வலிக்கும், நிற்க முடியாது தான். இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம வயசு கூட உள்ளவங்கள உட்காருங்கன்னு சொல்லுவோம். அது ஒரு பெருந்தன்மையாக விட்டு கொடுக்கணும். சண்டை போட்டு ஒருத்தர் பார்த்தா ஒரு பஸ்ஸில் வயசெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நான் தான் ஃபஸ்ட்டு இங்கே உட்காந்துருந்தேன், நான் தான் நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு இடம் பிடிக்கிறதுக்கே ஒரு போராட்டமாக இருக்கும். ஒரு தப்பான எண்ணத்தில் நம்ம பக்கத்தில் வர்றவங்க கூட நம்மளுடைய பண்புகளை பார்த்துட்டு அவங்க ஒதுங்கி போயிடுவாங்க. பொது இடத்துல பொது இடத்துலன்னு இல்லை, எப்போவுமே நல்ல பண்புகளோடு நடக்கிறதுனால அது எப்போவுமே வீண் போகாது. நம்ம ஒருத்தருக்கு உதவி செஞ்சோம்னா நமக்கு ஒருத்தவங்க உதவி செய்வாங்க. அதுதான் இயற்கையோட நீதி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.